அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீனவர் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் இஸ்ரேல் மிக கொடூரமான ஒரு நடவடிக்கையை பாலஸ்தீனர்களுக்கு எதிராக தற்போது தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். இஸ்ரேல் எவ்வளவு கொடூரமாக பாலஸ்தீனர்களை நடத்துகின்றார்கள் என்பதை இந்த விடயம் தெளிவுபடுத்தி இருக்கின்றது. ஹிஸ்புல்லாக்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லாவின் தாக்குதலில் இஸ்ரேல் படைகள் நிலைகுலைந்திருக்கின்றார்கள். மிகப்பெரிய அளவிலான இழப்புகளை சந்தித்திருப்பதான செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன. அடுத்து இஸ்ரேலிய இராணுவத்துக்குள்ளேயே ஊடுருவிய IRGC இஸ்ரேலிய இராணுவத்திற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள். இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய பிந்திய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். காணொளிக்கு செல்வதற்கு முன்பாக ஈராக்கில் இருக்கக்கூடிய மக்கள் ஈரானுக்கு ஆதரவாக இந்த ஆக்கிரமிப்பு போரில் பாதிக்கப்பட்டிருக்கும் ஈரானுக்கு தாங்கள் எந்த வழியிலாவது உதவ வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் நன்கொடைகளை திரட்டி வருகின்றார்கள். அதில் மக்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய பொருட்கள், பணம், நகை, பல பெண்கள் தாங்கள் அணிந்திருக்கக்கூடிய தங்க நகைகளை கழற்றி நன்கொடைக்கு அப்படியே வழங்கக்கூடிய ஒரு காட்சிகள் கூட வெளியாக இருந்தன. பல இடங்கள் சிறிய பிள்ளைகள் தங்கள் உண்டியல் மூலம் சேர்க்கப்பட்ட பணத்தை கூட ஈரான் மக்களுக்கு ஆதரவாக, ஈரானுக்கு ஆதரவாக இந்த ஆக்கிரமிப்பு போரை எதிர்கொள்வதற்காக வழங்கியிருந்த காட்சிகள் எல்லாம் நிகழ்ச்சி ஏற்படுத்தி இருந்தன. ஈராக்கில் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய காஷ்மீர் பிரதேசத்திலும் இதுபோன்ற பல காட்சிகளை பார்த்திருந்தோம். இந்த நிலையில் ஒரு ஈராக்கிய சிறுவன் தன்னிடம் இருக்கக்கூடிய பணத்தை நன்கொடையாக கொடுப்பதற்காக அந்த ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்து பணம் திரட்டக்கூடிய இடத்திற்கு வருகின்றான். அவன் ஒரு ஈரானிய ட்ரோனுடைய அமைப்பில் வடிவமைத்த அந்த பணத்தை அப்படி ஒரு ட்ரோன் மாதிரியில் அந்த பணத்தை செய்து கொண்டு வந்து கொடுக்கின்றான். இந்த குழந்தையினுடைய கற்பனை, அவர்கள் ஈரான் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, இவை நெகிழ்ச்சியடைய வைத்ததாக அந்த பணத்தை திரட்டி இருக்கக்கூடிய பெரியவர்கள் கூறுகின்றார்கள். ஒரு குழந்தை ஒரு ட்ரோன் வடிவத்தில் பணத்தை அடுக்கி அதை நன்றாக ஒரு ட்ரோனை போலவே வடிவமைத்து அதை கொண்டு வந்து கொடுக்கின்றார். எனவே அடுத்த தலைமுறை பிள்ளைகளும் இந்த ஆக்கிரமிப்பை எதிர்ப்பதற்கு, ஆக்கிரமிப்பாளர்களை எதிர்த்து நிற்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்ற விடயம்தான் சொல்லப்படுகின்றது. ஆக்கிரமிப்பினூடாகவும், அட்டூழியத்தினூடாகவும், இராணுவத்தினூடாகவும் எந்த மக்களையும் அடக்கி ஒடுக்க முடியாது என்பதை ஈரான் மீண்டும் நிரூபித்திருக்கின்றார்கள். ஈரானுக்கு ஆதரவாக மிகப்பெரிய அளவில் ஈராக் திரண்டிருப்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அடுத்து நேருக்கு நேர் ஈரானுடன் மோத முடியாத கோழைத்தனமான இஸ்ரேல் நேற்று ஒரு அவசரமாக ஒரு சட்டமூலத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அதாவது இஸ்ரேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீன கைதிகளில் பலருக்கு, அதாவது அவர்களுடைய சிறையில் அடைக்கப்பட்ட பல கைதிகள் பொய் குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள், பலர் என்றும் விசாரணைகள் ஏதுமின்றி எந்த விதமான குற்ற வழக்குகளும் பதிவு செய்யப்படாமல் சிறை கொட்டடைக்குள் அடைக்கப்பட்டிருப்பவர்கள், எப்படியெல்லாம் மிகவும் மோசமான முறையில் மேற்கு கரையிலும் காசாவிலும் பல்வேறுபட்ட பகுதிகளிலும் கைது செய்யப்பட்ட பலஸ்தீன் கைதிகள் மீது அவர்கள் என்ன குற்றச்சாட்டுக்களையும் இராணுவம் சுமத்த விரும்புகின்றதோ அவற்றையெல்லாம் ஆதாரம் இல்லாமல் சுமத்தி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் பாலஸ்தீன கைதிகளுக்கு கட்டாய மரண தண்டனை விதிக்கும் சட்டத்தை அதிகாரபூர்வமாக இஸ்ரேல் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. இதன் காரணமாக 10,000 பாலஸ்தீனியர்களின் உயிர்கள் பறிக்கப்படும் ஆபத்தில் சிக்கியிருக்கின்றது. அதாவது 10,000க்கு மேற்பட்ட பலஸ்தீன் மக்களை கட்டாயமாக தூக்கில் போடக்கூடிய அளவுக்கு ஒரு சட்டம் அதை கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் நிறைவேற்றுவதற்கு காரணம் ஈரான் போரினால் ஏற்பட்ட இழப்புகள், போரில் ஈரானை வெற்றி கொள்ள முடியாத இயலாமை, விரக்தி என்பவற்றை இந்த கோழைகள் அப்பாவி பாலஸ்தீன மக்கள் மீது, பாலஸ்தீன கைதிகள் மீது காட்டப்போகின்றார்கள் என்பதுதான் ஒரு வேதனையான விடயம். மனிதநேயம் குறித்தும் ஈரானில் 4 உளவாளிகளுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றியதும் தலைகீழாக துள்ளி குதிக்கும் மேற்குலக நாடுகள், மேற்குலக மனித உரிமை அமைப்புகள், ஐநா மனித உரிமை கவுன்சில் 10,000க்கு மேற்பட்ட பலஸ்தீன் மக்களை படுகொலை செய்வதற்கு ஒரு நாட்டினுடைய நாடாளுமன்றத்திலேயே ஒரு காட்டுமிராண்டித்தனமான சட்டத்தை இயற்றியிருக்கின்றார்கள். இது குறித்து எதுவும் பேசவில்லை என்பதுதான் வேடிக்கையான விடயமாக இருக்கின்றது. எனவே பலஸ்தீன் மக்களுக்கு ஒரு ஆபத்தான சட்டங்களை தொடர்ச்சியாக இஸ்ரேல் இயற்றி வருவதும் அதை சட்ட ரீதியாகவே
சட்டவிரோதமான செயல்களை செய்ய முற்படுவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஈரானிய தாக்குதலால் இஸ்ரேல் முழுவதும் பரவலாக சேதங்கள் அதிகரித்திருக்கின்றன. நேற்றைய கைஃபா தாக்குதல் மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றிகரமான தாக்குதலாக இருந்தது. இஸ்ரேலினுடைய எண்ணெய் வளர்ச்சியில், அதாவது எண்ணெய் பயன்பாட்டில் 60% எண்ணெய் கிணறுகளையும் கைஃபா சுத்திகரிப்பு ஆலையையும் ஈரான் சுக்குநூறாக்கி இருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது தொடர்ச்சியான இழப்புகள் அதிகரித்திருக்கும் போது ஜெருசலேமில் மிகப்பெரிய அளவிலான போராட்டம் இஸ்ரேலியர்களால் நேற்றைய தினமும் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போர் எங்களை அழித்து விட்டது, இஸ்ரேல் முழுமையாக அழிக்கப்படுவதற்கு முன்பு போரை நிறுத்துங்கள், உன்னுடைய அரசியலுக்காக இஸ்ரேல் மக்களை பலிக்கட ஆக்க வேண்டாம் என்று தெரிவித்து நெதன்யாகுடைய அலுவலகத்தை முற்றுகையிட முயற்சி செய்திருக்கின்றார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள். ஒரு கட்டத்தில் ஈரான் போரை உடனே நிறுத்தி குற்றவாளி நெதன்யாகுவை பதவி விலகி உன்னுடைய அரசியலுக்காக இஸ்ரேல் மக்கள் பலியாகுவதா என்ற கோஷங்களுடன் ஜெருசலேமில் அமைந்திருக்கக்கூடிய நெதன்யாகுவின் இல்லத்தை அவர்கள் முற்றுகையிட முயற்சி செய்த போது அங்கு வந்த போலீசாரும் இராணுவத்தினரும் அவர்கள் மீது வன்முறையை பிரயோகித்து அவர்களை பலவந்தமாக கைது செய்து சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நீங்கள் இஸ்ரேலியர்களாக இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய முறைகேடுகளை, அரசாங்கத்தினுடைய ஊழல்களை, அரசாங்கத்தினுடைய தாண்டோண்டித்தனமான செயற்பாடுகளை தட்டி கேட்டால் அந்த அரசினுடைய போலீசார் ஒரு அரசு கூலிப்படைகள் போலவே உங்களை நடத்துவார்கள் என்பதை நேற்றைய காணொளியில் பார்க்கக்கூடியதாக இருந்ததாக பலரும் கவலை வெளியிட்டுள்ளார்கள். ஏனெனில் வயதான நபர்களை எல்லாம் அடித்து வீழ்த்தி தள்ளி கைது செய்கின்றார்கள் இஸ்ரேலிய போலீசார். எனவே இஸ்ரேலியர்களுக்கே அவர்கள் இவ்வாறு செய்வார்கள், ஏனைய மக்களுக்கு எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. இருந்த போதிலும் அமெரிக்காவில் ட்ரம்பினுடைய அடாவடித்தனங்களுக்கு எதிராக 8 மில்லியன் மக்கள் திரண்ட போராட்டங்கள் ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் இஸ்ரேலுக்குள்ளும் நெதன்யாகுவுக்கு எதிரான போராட்டங்கள் தலைதூக்க ஆரம்பித்திருக்கின்றன. இந்த போராட்டங்களின் ஊடாக இந்த போர் நிறுத்தப்பட்டால் மட்டுமே இஸ்ரேல் மிகப்பெரிய அழிவிலிருந்து தப்பிக்கும் என்பதும் இங்கே மிக முக்கியமான விடயம். இவ்வளவுதான் இஸ்ரேல் இழப்புகளை தொடர்ச்சியாக மறைத்து வந்தாலும் அங்கு மிகப்பெரிய அளவிலான சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக இஸ்ரேலியர்களே தற்போது ஊடகங்களில் பேச ஆரம்பித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தெற்கு லெபனானில் உள்ளே ஊடுருவி சென்று இஸ்ரேலிய படைகளுக்கும் ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் இடையில் மிக கடுமையான துப்பாக்கி சண்டை நடைபெற்றிருக்கின்றது. குறிப்பாக இந்த சண்டை பெக்கா பள்ளத்தாக்கு தெற்கு லெபனான் பகுதிகளில் மறைந்திருந்த ஹிஸ்புல்லா போராளிகள் உள்ளே வரவைக்கப்பட்ட IDF படைகளை சுற்றி வளைத்து மிக கடுமையாக இயந்திர துப்பாக்கிகள், சினைப்பரக ஆயுதங்கள், கைக்குண்டுகளை கொண்டு மிக கடுமையான தாக்குதலை மேற்கொண்டார்கள். வடக்கு எல்லை பகுதியில் ஹிஸ்புல்லாவுடன் நடைபெற்ற இந்த நேரடி மோதலில் இஸ்ரேலிய படையினருக்கு மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதான செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன. இதுவரை இல்லாத அளவு உயிரிழப்புகளை இஸ்ரேலிய படைகள் அங்கே சந்தித்திருக்கின்றார்கள். இஸ்ரேலிய படைகளினுடைய உயிரிழப்புகளை அடுத்து உயிரிழந்த சடலங்களையும் காயமடைந்த இஸ்ரேல் இராணுவத்தினரையும் எடுத்து செல்வதற்காக பல 10க்கு மேற்பட்ட ஹெலிகாப்டர்கள் தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி சென்று வந்ததாக அங்கிருக்கும் மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதிகளவானவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், அதிகளவானவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இஸ்ரேலிய இராணுவம் மிகப்பெரிய அளவில் தணிக்கைகளை இந்த செய்திகள் வெளியே செல்லாமல் விதித்திருந்தாலும் இஸ்ரேல் வைத்தியசாலை வட்டாரங்களும் காயமடைந்தவர்களை கொண்டு செல்லக்கூடிய ஹெலிகாப்டர்களும் இந்த தாக்குதலினுடைய தீவிரத்தை, இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட இழப்புகளை தெளிவுபடுத்தியிருப்பதாக பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்து மிக முக்கியமான இஸ்ரேலின் எண்ணெய் மையத்தை கைஃபா சுத்திகரிப்பு ஆலை ஈரான் தாக்கிய பின்னர் ஹிஸ்புல்லா நடத்திய மிக கடுமையான ஏவுகணை தாக்குதலில் கைஃபா கடற்படை தளம் பெரிய அளவில் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றது. மிகப்பெரிய சேதத்தை சந்தித்திருக்கின்றது என்ற செய்திகள் இன்றைய நாளில் வெளியாக இருக்கின்றன. இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சேதம் கைஃபா கடற்படை தலைமையகத்துக்கு ஏற்பட்டிருப்பதாகவும் தொடர்ச்சியாக ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்களும் வலுப்பெற்றிருப்பதால் இஸ்ரேல் இருமுனை தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் இஸ்ரேலிய இராணுவம் திணறிக்கொண்டிருக்கின்றது என்பதுதான் அங்கிருந்து வரக்கூடிய முழுமையான செய்திகளாக இருக்கின்றது. அடுத்து IRGC இஸ்ரேல் இராணுவத்திற்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள். கடந்த சில நாட்களாகவே இஸ்ரேலினுடைய இலக்கைகள் மீது ஈரான் நடத்தும் தாக்குதல்கள் எல்லாம் மிக துல்லியமான தாக்குதல்களாக இருக்கின்றன. ஒரு ஏவுகணையை செலுத்தினாலும் குறிப்பார்த்து எந்த இடத்தில் ரசாயன தொழிற்சாலை அமைந்திருக்கின்றது, எந்த இடத்தில் IDF-னுடைய உளவு மையம் அமைந்திருக்கின்றது, இராணுவத்தினுடைய கட்டளைப்பிடங்கள் அமைந்திருக்கின்றது என்று குறிப்பார்த்து ட்ரோன்களும் ஏவுகணைகளும் தாக்கி கொண்டிருக்கின்றன.
எனவே இவ்வளவு துல்லியமாக ஈரானில் இருந்து இவ்வளவு தாக்குதல்களை நடத்த முடியுமா என்று இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் கேள்வி எழுந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியாக கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போது இஸ்ரேல் இராணுவத்திற்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. இஸ்ரேல் இராணுவத்திற்குள்ளேயே ஒரு 23 வயது இளைஞர் இஸ்ரேல் இராணுவ பிரிவில் பணியாற்றி கொண்டு முக்கியமான தகவல்களை எல்லாம் சேகரித்து IRGC ஈரானிய புரட்சிகர காவலர் படைக்கு அனுப்பியிருப்பது தெரிய வந்திருக்கின்றது. அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இது மிகப்பெரிய அதிர்ச்சியை இஸ்ரேலுக்குள் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனெனில் இதுவரை மொசாட் தான் IRGCக்குள் ஊடுருவி மிகப்பெரிய படுகொலைகளையும் ஈரானிய அரசியல் தலைவர்களையும் இராணுவ தலைவர்களையும் முக்கியஸ்தர்களையும் படுகொலை செய்து வருகின்றார்கள். இந்த நிலையில் IRGC தங்களுடைய உளவாளிகளை அனுப்பி குறிப்பாக இஸ்ரேலினுடைய ஒரு படை வீரர் இராணுவ வீரர் ஒருவரையே தன்னுடைய உளவாளியாக பயன்படுத்தி பல விடயங்களை அவர்கள் கைப்பற்றி இருக்கின்றார்கள், உண்மைகளை அங்கு ஈரானுக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் என்ற விடயம் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. எனவே அவர் எவ்வளவு விடயங்களை ஈரானுக்கு கொடுத்திருக்கின்றார், எவ்வளவு உட்கட்டுமானங்கள் சார்பான விடயங்கள் அங்கே ஈரானுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும், ஒருவர் மட்டும்தான் IRGCக்கு உளவு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தாரா அல்லது வேறு நபர்களும் IDFில் ஈரானுக்காக பணிபுரிகின்றார்களா என்ற கோணத்தில் விசாரணைகளை தீவிரப்படுத்தி இருப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றார்கள். அடுத்து வரும் நாட்களில் இஸ்ரேலுடன் தொடர்புடைய கப்பல்களையும் செங்கடல் பகுதியில் நாங்கள் தாக்கப் போகின்றோம் என்ற அறிவிப்பை கவுதிப்படை விடுத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே ஈரானினுடைய முற்றுகையால் ஹர்முஸ் ஜலச்சந்தி மூடப்பட்டிருக்கின்றது. ஹர்முஸ் ஜலச்சந்தியை கடந்து எந்த கப்பல்களும் செல்ல முடியாத ஒரு நிலை காணப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் கவுதிப்படைகள் தாக்குதலை ஆரம்பித்து செங்கடலும் முற்றாக மூடப்பட்டால் அதனுடைய பொருளாதார தாக்கம் உலகத்தினால் தாங்க முடியாததாக இருக்கும் என்று பிரிட்டனுடைய பொருளாதார ஆலோசகர் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே செங்கடலும் கவுதிகள் களமிறங்கினால் நிலைமை வேறு விதமாக இருக்கும், மிக கடுமையாக உலகினுடைய பொருளாதார நிலைமை இருக்கும் என்பது பலருடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அடுத்து ஈரானுக்கு ஒரு தரைவழி தாக்குதலை மேற்கொள்ள அமெரிக்க படைகளை அனுப்பக்கூடிய நடவடிக்கைகளை ட்ரம்ப் மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் தயவு செய்து அமெரிக்க படை வீரர்களை ஈரானுக்கு அனுப்ப வேண்டாம் என ட்ரம்ப் அரசிடம் அனைவரும் கோரிக்கை வைக்க வேண்டும் என்று ஜோ கெண்ட் வலியுறுத்தி இருக்கின்றார். ஜோ கெண்ட் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். இது ஒரு நீதியற்ற நெறிமுறையற்ற போர். இஸ்ரேலுக்காக எங்கள் மக்கள் எங்களுடைய சகோதரர்கள் அநியாயமாக சென்று உயிரிழக்கக்கூடாது என தன்னுடைய பதவியை தூக்கி வீசியிருந்தார் அமெரிக்காவின் பயங்கரவாத தடுப்பு பிரிவினுடைய தலைவர் ஜோ கென்னர். அவருடைய பதவி விலகல் அமெரிக்காவில் மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தி இருந்தது. இந்த போர் முழுக்க இஸ்ரேலுக்காக, இஸ்ரேலினுடைய நலன்களுக்காக நடைபெறும் போர் என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். இந்த சூழலில் தான் தயவு செய்து எங்களுடைய இராணுவத்தினரை சாகடிக்க வேண்டாம், ஈரானில் தரைப்படை அனுப்புவது தற்கொலைக்கு ஒப்பானது, அங்கு செல்பவர்கள் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு, எனவே ஈரானுக்கு தரைப்படைகளை அனுப்புவதை நாங்கள் ஆதரிக்கவில்லை என்று அவர்களிடம் கூறுங்கள். This week, President Trump will be under immense pressure to commit ground troops to the war in Iran. This would be a catastrophic escalation that will only result in more bloodshed and further escalate this disastrous war. It is critical that we, the people, have our voices heard. Contact the White House comment line, contact the Congressional Switchboard, ask for your representative, ask for your senators. Respectfully tell them that we do not support putting any boots on the ground in Iran. This is how we, the people, can have our voices heard. It's critical that we pray for peace, but it's also critical that we work towards peace. Respectfully contact your elected officials and let them know we, the people, do not support this war. Thank you. God bless. ட்ரம்ப் மிகப்பெரிய குழப்பத்திலும் மன அழுத்தத்திலும் இருக்கின்றார். எனவே அவரால் சரியான முறையில் உறுதியாக செயற்பட முடியாமல் இருப்பதை பார்க்கின்றோம். எனவே வெள்ளை மாளிகையினுடைய அதிகாரிகள், பென்டகனுடைய அதிகாரிகள், இராணுவ உயரதிகாரிகளுக்கு ஈரானுக்கு தயவு செய்து எங்கள் படைகளை அனுப்பி மரணத்தை அவர்களுக்கு பரிசாக கொடுத்து விட வேண்டாம், எனவே நீங்கள் எங்கள் இராணுவத்தினரை காப்பாற்றுங்கள் என்று மக்கள் செயற்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் ஜே கென்னட் எழுப்பியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இறுதியாக ஸ்பெயின் தன்னுடைய வான்வெளியை அமெரிக்க இராணுவம் பயன்படுத்தக்கூடாது என்று கூறியிருக்கின்றார்கள். அதேபோல் ஸ்பெயின் அமெரிக்கா இந்த கூட்டுத்தளங்களையும் ஈரானுக்கு எதிரான போரில் பயன்படுத்தக்கூடாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலை காரணமாக ஸ்பெயினுடைய கப்பல்கள்
ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து செல்வதற்கு ஈரான் அனுமதி அளித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஜெர்மனியினுடைய அரசியல் தலைவர்களும் இந்த விடயத்தை வைத்துக்கொண்டு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை நாங்கள் உடனடியாக மூட வேண்டும், அவ்வாறு மூடி நல்லெண்ணத்தை கடைபிடித்தால் எங்களுடைய கப்பல்களும் தங்குதடையின்றி ஹார்முஸ் ஜலசந்தியூடாக செல்லும் வாய்ப்பு ஏற்படும் என்று திடீரென ட்ரம்புக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார். அதாவது போருக்காக தனது தளங்களை அமெரிக்காவுக்கு கொடுக்க ஸ்பெயின் மறுத்துவிட்டது. தற்போது அவர்களுடைய கப்பல்கள் தடையின்றி ஹார்முஸ் வழியாக சென்று வருகின்றன. ஸ்பெயின் நாட்டில் பெட்ரோல், டீசல், கச்சா எண்ணெய்க்குரிய தட்டுப்பாடுகள் இன்று வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே ஜெர்மனியும் அதே செய்து அமெரிக்க படைகளை திருப்பி அனுப்பினால் எங்களுடைய பொருளாதாரத்தையும் சிக்கலை தீர்க்க முடியும் என்ற ஒரு கருத்தை தற்போது தெரிவித்திருக்கின்றார். இவருடைய கருத்துக்கள் நேட்டோ நாடுகள் அமெரிக்காவை விட்டு வெளியே செல்வதற்கு தற்போது யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பது அமெரிக்காவுக்கு ஆபத்தான ஒரு விடயம். இது ட்ரம்ப் இப்போது உலகளவில் தனிமைப்படுத்தப்படக்கூடிய, அமெரிக்கா உலகளவில் தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்பதையும் இந்த சம்பவங்கள் தெளிவாக காட்டுகின்றன. இந்த நாட்கள் தொடர்ச்சியாக போர் நீடித்து சென்றால் அமெரிக்கா உலகளவில் தனிமைப்படுத்துவது மட்டுமல்ல, உலகளவில் மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கப் போகின்றார்கள் என்பதும் பல வல்லுநர்களின் கருத்தாக இருக்கிறது. இவைதான் தற்போது வரை வெளியான மிக முக்கியமான செய்திகளாக, நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.